இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.11 பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நமக்கு P = M, N ஒரு கணம் கொடுத்துருக்காங்க மற்றும் Q = M, I, J என்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனில் P மற்றும் Q என்ற கணங்களை வெண்படத்தில் குறித்து அதன் மூலம் P சேர்ப்பு Qவை காண்க. P என்ற ஒரு கணம் கொடுத்துட்டாங்க, Qன்ற கணம் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெண்படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி P ஒரு வட்டமாகவும் Q ஒரு வட்டம், இது ரெண்டும் சேர்றது. சரிங்களா? அப்போ இது நமக்கு P சேர்ப்பு Q. சரிங்களா? இதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு மென்ஷன் பண்ணுறதுன்னா Pயில் மதிப்பு இருந்தால் Pயில் கொடுக்கலாம், Qவில் மதிப்பு இருந்தால் Qவில் கொடுக்கலாம். Pலையும் Qலையும் காமனாக ஒரே மதிப்பு இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்க அந்த வளையத்தில் கொடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போது Pயோடைய கணம் என்ன? P = M, N. Q என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? M, I, J. சரிங்களா? இப்போ நம்ம P சேர்ப்பு Q வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ P என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு M. M வந்து Pலேயும் இருக்குது, Qலேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக இதை வந்து சென்டரில் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னே இது Pன்னு எடுத்துக்கலாம், இது Qன்னு எடுத்துக்கலாம் வளையத்தை. சரிங்களா? இது M கொடுத்துட்டோம். அடுத்து N இருக்கா? N வந்து Pயில் மட்டும்தான் இருக்குது, அப்போ Pயில் மட்டும் N கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, M நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து I வந்து Qவில் மட்டும்தான் இருக்குது, இப்போ Qவில் மட்டும் I கொடுத்துக்கலாம். J வந்து எங்கே இருக்குது? வந்து Qவில் மட்டும்தான் இருக்குது, அப்போ Qவில் மட்டும் J கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது படத்தில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ P சேர்ப்பு Qன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சேர்ப்புன்னா காமனாக பாருங்களேன், இருக்கிறது மொத்தம் எடுத்து எழுதுறது, ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும் சேர்த்து. ஃபஸ்ட்டு M இருக்கா? M எழுதிக்கலாம். அடுத்து N இருக்கா? N எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கா? I இருக்கா? I எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே இருக்க M ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து J இருக்கா? J எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ M எடுத்தாச்சு, N எடுத்தாச்சு, J எழுதியாச்சு, I எழுதியாச்சு. சரிங்களா? P சேர்ப்பு Qக்கான கணம் M, N, I, J. சரிங்களா? வெண்படத்தில் Pயில் கொடுத்துருக்க கணத்தை Pயில் குறிக்கணும், Qவில் கொடுத்துருக்க கணத்தை Qவில் குறிக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்துச்சுன்னா அது சென்டரில் குறிக்கணும். சரிங்களா?